அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. சிக்கிம் மாநிலத்தில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா 17 இடங்களில் முன்னிலை. அருணாச்சல பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் பாஜக ஆட்சியை பிடிப்பது உறுதி. வெற்றி பெற்ற 10 இடங்களையும் சேர்த்து 40 இடங்களில் பாஜக முன்னிலை. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடந்த தேர்தல் முடிந்த நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு. வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். தந்தி டிவி நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய பிரம்மாண்ட கருத்து கணிப்பு. 40 தொகுதிகளில் 26,400 பேரிடம் பெறப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு. தமிழகம், புதுச்சேரியில் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் கிடைக்கும்? திமுக கூட்டணி 33 முதல் 40 தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்பு என கருத்து கணிப்பில் தகவல். தமிழகத்தில் பலத்தை காட்டும் பாஜக கூட்டணி. 7 தொகுதிகளில் ஆடுபுலி ஆட்டம். வெற்றி யாருக்கு? கருத்து கணிப்பில் தகவல். தென் மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்பு எப்படி? 9 தொகுதிகளில் வெற்றி பெறப் போவது யார்? பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள். நட்சத்திர வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி? முன்னாள் முதலமைச்சர் OPS தொடங்கி சௌமியா அன்புமணி, தமிழிசை சவுந்தரராஜன், ராதிகா சரத்குமார் உள்ளிட்டோரின் தொகுதி நிலவரம். கருத்து கணிப்பில் தகவல். அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் பாஜக. பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகளில் தகவல். 7வது மற்றும் இறுதி கட்டமாக 57 தொகுதிகளில் நடந்த தேர்தலில் 59.45% வாக்குப்பதிவு. வாக்காளர்கள், தேர்தல் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம். ரீமால் புயல் பாதிப்பு, வெயிலின் தாக்கம் குறித்து பிரதமர் மோடி இன்று ஆலோசனை. மக்களவைத் தேர்தலில் பாஜக ஆட்சி அமையும் பட்சத்தில் அடுத்த 100 நாட்களுக்கான திட்டம் குறித்தும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். நார்வே செஸ் தொடரில் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. உங்கள் திறமையை கண்டு ஒட்டுமொத்த செஸ் விளையாட்டு உலகமே வியப்பதாகவும் பாராட்டு. தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் மத்திய அமைச்சரவைக்கு 5ஆம் தேதி விருந்து அளிக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என தகவல். $295 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம். டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் கர்கே உறுதி. கருத்து கணிப்புகள் அறிவியல் பூர்வமானவை அல்ல என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் கருத்து. தமிழகம், கேரளா, கர்நாடகாவில் பாஜக தோல்வியடையும் என்றும் பேச்சு. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முகாம்களில் திமுக நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய கடமைகள். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். இந்தியா கூட்டணி சார்பில் பிரதமர் யார் என்பதை 5ஆம் தேதி காலை அறிவிப்போம். பாஜக பெரும்பான்மை பெறாது என்றும் திமுக பொருளாளர் TR பாலு பேட்டி. பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. தமிழகத்தில் பாஜகவின் ஓட்டு சதவிகிதம் அதிகரிக்கும் என்பது உண்மையே என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் நம்பிக்கை. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு உண்மை நிலை தெரியும் என்றும் கருத்து. திஹார் சிறையில் இன்று மாலை சரணடைய உள்ளதாக
டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எக்ஸ் தளத்தில் பதிவு. மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் ஹனுமன் கோவிலில் வழிபாடு நடத்திய பின் சிறை செல்ல உள்ளதாக தகவல். மகளின் நினைவிலிருந்து மீள முடியாததால் இந்த பிறந்த நாளை கொண்டாடவில்லை. ரசிகர்களுக்காகவே இந்த ஏற்பாடுகள் என இசையமைப்பாளர் இளையராஜா பேட்டி. ரிஷிகேஷ் பத்ரிநாத்தில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுக்க ரசிகர்கள் ஆர்வம். ரஜினிகாந்துடன் ரசிகர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். சென்னை விமான நிலையம், YMCA கட்டடம் உள்ளிட்ட 3 இடங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தகவல். மிரட்டல் விடுத்தவருக்கு போலீசார் வலைவீச்சு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சாலையோர பால தடுப்பு கட்டையில் கார் மோதி விபத்து. காரில் பயணம் செய்த கணவன் மனைவி பலி. படுகாயமடைந்த மகளுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 30 அடி ஆழ பள்ளத்தில் தவறி விழுந்த குட்டி யானை. உயிரை பணயம் வைத்து குட்டியை மீட்க முயன்ற தாய் யானையின் பாச போராட்டம். பஞ்சாபில் அமிர்தசரஸ் டெல்லி ரயில் பாதையில் உள்ள ஃபதேகர் சாஹிப்பில் 2 ரயில்கள் மோதி விபத்து. சரக்கு ரயில் என்ஜின் தடம் புரண்டு பயணிகள் ரயில் மீது மோதியதாக தகவல். தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் தகுதிச் சுற்றுக்கான குத்துச்சண்டை போட்டி. இந்தியாவின் ஜாஸ்மின் லம்பூரியா காலிறுதிச் சுற்றுக்கு தகுதி.